ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு புது கேம் விளையாட போகிறோம், சோலார் ஸ்மாஷ். அதோட பேர் வாங்க உள்ள போகலாம். கைஸ், நம்ம இதில் பிளானட் ஸ்மாஷ் பண்ண போகிறோம் கைஸ். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கும், அதை நம்ம அழிக்கணும். அதுதான் நம்ம டாஸ்க். அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் நம்ம டாஸ்க். இதுதான் இந்த சைடு டே, அப்புறம் இங்கே நைட்டு. இதோ இங்கே இருக்குது பாருங்க கைஸ், இந்தியா மேலேயே ஒரு குண்டை போட போகிறேன். அது அப்புறமா போடலாம் கைஸ். இது ஃபஸ்ட், இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இது ஆஸ்ட்ராய்ட் கைஸ், பாருங்கள், போய் எர்த்தில் க்ராஷ் ஆகும். பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய தாக்கத்தை க்ரியேட் பண்ணியிருக்குதுன்னு. அப்புறம் மீட்டியார் ஷவர் பாருங்கள் கைஸ். அப்புறம் 3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ், அதாவது நிலா எர்த் கூட க்ராஷ் ஆகும் கைஸ். வேணால் பாருங்கள் கைஸ், போது கைஸ், போடுங்க கைஸ், பிளாஸ்ட் கைஸ். பாருங்கள் கைஸ், இம்பேக்ட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு கைஸ் இம்பேக்டு. யூஎஸ்ஏ அழிஞ்சு போச்சு கைஸ், அதாவது நார்த் அமெரிக்கா. அடுத்து கைஸ், பிளாக் ஹோல் கைஸ். இந்த பிளாக் ஹோல்ங்கிறது வேஸ்ட்டு கைஸ், ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது கைஸ், ரொம்ப மினிமமான டேமேஜ் கைஸ். அடுத்து ஓர்டெக்ஸ், அதாவது ஏதோ மின்னல் போல கைஸ். கைஸ், அடுத்து ரேண்டம் கிஃப்ட்டுனா என்னன்னு தெரியல கைஸ். ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் போகுது கைஸ், அதுக்கப்புறம் என்னதுன்னு தெரியல கைஸ். ஏதோ போகுது கைஸ், உள்ள போய் மாட்டிக்குது கைஸ், வேஸ்ட்டு கைஸ் இது. அடுத்து நம்ம அடுத்ததுக்கு போகலாம் கைஸ். அடுத்து நியூக்ளியர் மிசைல்ஸ் கைஸ், பாருங்கள் கைஸ். ஸோ இந்த சைடு டிஸ்ட்ராய் ஆனதுனா நம்ம அடுத்த சைடு எடுத்துக்கலாம். பாருங்கள் கைஸ், நான் பெரிய அட்டாக்கு கைஸ். ரொம்ப புழு மாதிரி வெளியில் வருது கைஸ், என்னன்னு தெரியல. அது கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம நியூக்ளியர் மிசைல் பார்க்கலாம். பாருங்க கைஸ், நியூக்ளியர் மிசைல் ரொம்ப மினிமமான டேமேஜ் தான் கைஸ் கொடுக்குது. இப்போ இது பேர்னா ஃபியூஷன் கோர் அப்படின்னது இருக்குது கைஸ். அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அங்கே போய் மாட்டிக்கிச்சோ கைஸ். 2 போட்டதை விட்டுக்கிட்டா இல்லை கைஸ், அது போய் எங்கேயோ மாட்டிக்கிச்சு கைஸ். ஓகே, அடுத்து மிசைல் ஸ்டேஷன் கைஸ், அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஸ்டேஷன் மாதிரி போகுது, என்னன்னு தெரியல கைஸ். மிசைல்ஸ் அட்டாக் பண்ணுது கைஸ். அடுத்து ரிமோட் டெட்டோனேட் அப்படின்னு எனக்கு தெரியல கைஸ். இன்னும் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் மட்டும்தான் தொடவே இல்லை கைஸ், மீதி எல்லா காண்டினென்ட் அழிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சமாக சவுத் அமெரிக்கா இருக்குது, அதில் பாம்பு போட்டுடலாம். வெடிச்சு பாருங்க கைஸ். இப்போது உலகம் ஃபுல்லாக இம்பேக்ட்டு பாருங்கள், எவ்வளோ தூரம் தான் அந்த ஆரஞ்சுலேருந்து இம்பேக்ட். ஓகே கைஸ், இப்போ அடுத்து நம்ம ஆன்டிமேட்டர் மிசைல் அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். இது இங்கே போடுவோம். பாருங்க கைஸ். அப்புறம் அங்கே மேலே ஒரு பிளானட் சிம்பிள் போட்டு 84%ன்னு போட்டிருக்குல்ல கைஸ், அது நம்ம அந்த பிளானட்டை எவ்வளோ % அழிச்சிருக்கோன்னு காட்டுறது கைஸ். அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ 2,175,000,000 பேர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்காங்க. அப்புறம் அந்த எலும்புக்கூடு மாதிரி இருக்கிறது எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு கைஸ். அது 5,890,000,000 கைஸ். எல்லோரும் இந்த ஆஃப்ரிக்கா பிளாட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே ஒரு முடிச்சுட்ருவோம். அடுத்து மைனிங் ட்ரில் கைஸ்.
வரும் கைஸ். அது ஓட்டை போட்டு போகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், ஓட்டை போட்டு போகுது கைஸ். ஓகே கைஸ், அது ஓட்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அப்போ நம்ம வேறு பார்ப்போம். இருங்க, அந்த சைடு வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். பாருங்க கைஸ், ஓட்டை போட்டுருச்சு, வந்துருச்சு இந்த சைடு. அடுத்து கைடட் மிசைல். பாருங்க கைஸ், அதை நம்மளே கைட் பண்ணலாம் போல கைஸ். அது நம்ம இஷ்டப்படி போகும் போல கைஸ். பாருங்க கைஸ், பாருங்க கைஸ், நம்ம எப்படி வேணால் ஓட்டிகிட்டு போகலாம் கைஸ். ஆனால் ஒரு பெரிய இம்பேக்டே க்ரியேட் பண்ணுது கைஸ். கைஸ், இன்னும் 1 பில்லியன் பீப்புள் உயிரோடு இருக்காங்க கைஸ். எங்கே தான் தெரியல கைஸ், எல்லாம் பாதியோட கருகி போயிடுச்சு. எங்கே தான் உயிரோடு இருக்காங்களோ கைஸ். இங்கே ஏதோ தெரியுது கைஸ், பார்ப்போம் கைஸ். நான் இன்னொரு கைடட் மிசைலே போடுறேன், அது ஒத்திக்கும் முடிக்க போகுது கைஸ். அடுத்து நம்ம போகலாம் கைஸ். அடுத்து என்னது, கைனட்டிக் ஆர்ட்டிலரி. இதை தான் அட்டாக் பண்ணுறது போல் கைஸ். இது சொத்த மாதிரி இருக்குது கைஸ், ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணல கைஸ். அப்புறம் பிளாஸ்மான இது இருக்குது கைஸ். போடு இன்னும் இருக்குது பாருங்கள் கைஸ். ஒரு அட்டாக்லேயே இம்பேக்ட் செம பயங்கரமாக இருக்குது. பிச்சுக்கிட்டு போகுது கைஸ் சைட்லலாம். பாருங்க கைஸ், இந்த கோர் கொள்ளையை போடுவோம் கைஸ். அடுத்து எதோ எனர்ஜி பீம், அதில் வந்து எனர்ஜி இது இந்த மாதிரி எனர்ஜி பீம் கைஸ். அப்புறம் ஃப்ரீஸ் ரேன்னு எதுவும் இருக்குது கைஸ். ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த சூட்டை நம்ம தணிக்கலாம். பாருங்க கைஸ், அது கருப்பாகுது தெரியுதா கைஸ். அந்த தீ வந்து அடங்குது, அதாவது அடங்குதுன்னா அணையுது. அதனால் தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு இல்லை கைஸ், அதுதான் கைஸ். அப்புறம் வந்து காஸ் கேனான் ஏதோ இருக்குது கைஸ், ஓட்டை போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பெரிய ஓட்டை கைஸ். கைஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் செத்துட்டாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மனுஷங்களோட எண்ணிக்கை 0 மில்லியன் வந்திருக்கு. டெத் 8 பில்லியன் 65 மில்லியனாக மாறிடுச்சு கைஸ். அவர் வந்து ஏன்ஷியன்ட் ப்ரோப்னு ஏதோ இருக்குது கைஸ், அதை விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒன்று தான் வச்சுருக்கேன், பால் மாதிரி இருக்குது கைஸ். என்ன பண்ண போதோ தெரியல கைஸ். என்னாச்சு, எங்கே இருக்குது கைஸ், ஒன்றுமே தெரியல. கைஸ் உள்ளே போய் வெடிச்சிடுது கைஸ். இதுதான் உண்மையான ஃபங்க்ஷன் கைஸ். ஆனாலும் வெடிச்சிடுது கைஸ், ரொம்ப நேரம் சுத்த மாட்டேங்குது. எதுங்க இன்னொன்று வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க கைஸ், இதுதான் ஃபுல் ஃபங்க்ஷனே. செம்ம சுற்றியே விளாண்டுன்னு முடிச்சிடும் கைஸ். ஓகே கைஸ், அடுத்து ஏலியன்ஸ். ஏதோ ஸ்வாம் போல் கொசு மாதிரி ஏதோ போகுது கைஸ். அது போய் எடுத்து அட்டாக் பண்ணுமாமா. பாருங்க கைஸ், ஆமாங்க கைஸ், கொசு மாதிரி அடுத்த போய் கடிக்குது கைஸ். பூமியை கடிச்சு சாப்பிடும் போல் கேவலமாக இருக்குது கைஸ். பாருங்க கைஸ், இன்னும் நான் லட்சக்கணக்கில் வைக்கிறேன். பாருங்க கைஸ், நான் லட்சக்கணக்கில் வச்சு விட்டேன். அடுத்தே முடிச்சு கட்ட போகுதுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ரெடி நான் முடிச்சு கட்டிட்டோம், இது இன்னும் எக்ஸ்ட்ரா முடிச்சு கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்து வந்து லிவியத்தான் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம் கைஸ். ஏதோ புழு மாதிரி போகுது கைஸ். லிவியத்தான்னா கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ பாம்பு, ஆனால் இது பாம்பு மாதிரி தெரியல கைஸ், புழு மாதிரி இருக்குது கைஸ். ஏதோ ஒரு ஜெய்ஜான்டிக் புழு மாதிரி இருக்குது, அதாவது பெரிய புழு. இது எதுவும் பண்ண தெரியாது போலே கைஸ். லைட்டாக அதை உடைக்கிது, அதுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து மோனார்ச்சுன்னு என்னமோ இருக்குது கைஸ். இது ஒரு டைப் ஆஃப் வகையான ஏலியன் போல் கைஸ். இது அதே தான். ஓகே, அடுத்து வந்து அப்சல் டிவோரியர் அப்படின்னு என்னன்னு தெரியல கைஸ், பார்ப்போம். ஏதோ ஓட்டை கைஸ், அதுக்குள்ளேருந்து ஏதோ ஆக்டோபஸோட கைகால் மாதிரி ஏதோ வருது கைஸ். அடுத்து பிச்சு சாப்பிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. சூப்பர் கைஸ், நல்லாயிருக்கு கைஸ். திஸ் செலஸ்டியல்
செலஸ்டியல்னா யார்? ஓ ஏதோ மனுஷன் போல். என்ன பண்ணுறான் மனுஷன்? போடு அடிச்சுன்னு இருக்கிறான் கைஸ். இதில் செலஸ்டியல் ஸ்மைட்டுன்னு இருக்குது கைஸ். அப்படின்னு எனக்கு தெரியல கைஸ். ஓ நம்மளே அட்டாக் பண்ணுறது போல் கைஸ். பாருங்க கைஸ், நம்மளே குத்தி குத்தி உடைக்கலாம். அடுத்த குத்திட்டோம் கைஸ். போடு. லெஃப்ட்டு வாங்க, ரைட்டு வாங்க, ரைட்டு வாங்க, லெஃப்ட்டில் வாங்க, லெஃப்ட்டில் வாங்க, லெஃப்ட்டில் வாங்க, ரைட்டில் வாங்க, லெஃப்ட்டில் வாங்க. ஓகே கைஸ், போதும் கைஸ். அப்புறம் என்னது டாகின்னு ஏதோ இருக்குது கைஸ். என்னன்னு தெரில, ஏதோ டாகி போல் கைஸ். அண்ணந்து லெசெல்லாம் வருது. இந்த சூப்பர்மேனோட டாக் இருக்கும்ல கைஸ், அது பேர் கூட ஏதோ வருமே, கிரிப்டோ மாதிரியே இருக்குது கைஸ். அப்புறம் எதுனா பாலிகன் என்டிட்டி, அது என்னன்னே தெரில கைஸ். கேவலமாக ஏதோ போகுது உண்டையா. ஆனால் சுற்றிக்கிட்டே போகுது, என்னன்னே தெரியல கைஸ். என்ன பண்ண போகுதோ கைஸ். பாருங்க கைஸ், ஏதோ பிரியுது. ஓ ஓட்டையா இதுவும்? நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது கைஸ், அப்புறம் நான் நடுவில் இது விட்டேன் கைஸ், அந்த ஏலியன்ஸோடதெல்லாம். இது வந்து யூஎஃப்ஓ கைஸ். யூஎஃப்ஓ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் கைஸ். போங்க கைஸ், இது வேஸ்ட் கைஸ். அடுத்த ஆர்பிட்டல் கேனன் ஏதோ இருக்குது கைஸ். ஓ இது அதே தான் கைஸ். அடுத்து ஃபைட்டர் விங். பாருங்க கைஸ், ஏதோ ஆர்மி படை வர மாதிரி இதெல்லாம் வருது. ஆனால் நல்லா இருக்கு கைஸ் பார்க்க. அடுத்து பேட்டில் ஷிப். நடுவில் ஒன்று விட்றோம் கைஸ். இதுக்கும் ஃபைட்டர் விங்க்கும் சண்டை வரும் கைஸ். பாருங்க கைஸ், இது உள்ளே போனோன்னே எல்லா ஃபைட்டர் விங்கும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது. ஆனாலும் நம்ம தலைவன் கெத்தாக உள்ளடங்கலாம் கைஸ். பாருங்க கைஸ், போயிட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்து வந்து இந்த பிளானட் கில்லர்னு ஒன்று இருக்குல்ல கைஸ், அதை நான் கடைசியாக காட்டுறேன் என்ன பண்ணுன்னு. ஏன்னா அது இன்னொரு புது பிளானட் வச்சு காட்டுறேன் கைஸ். இந்த பிளானட்டுக்கு வேண்டாம், அது நான் புது பிளானட் வச்சு காட்டுறேன். அடுத்து வந்து வான் நியூமேன் ப்ரோப் அப்படின்னு எனக்கு தெரியல கைஸ். நான் இப்போ எதை பார்க்குறேன். இந்த ஃபைட்டர் விங் எது போனாலும் தாக்கிக்கிட்டே இருக்கே. கைஸ் இது ஒரு வகையான ஏதோ அட்டாக் பண்ணுறது தான் கைஸ். இதுவும் வேஸ்ட்டு கைஸ், குப்பை கைஸ். அது மல்டிப்ளை ஆகுது இல்லை கைஸ். நான் 2 விட்டு அதுக்குள்ளே 6 ஆயிடுச்சு. இதோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இதை அடுத்து 4 ஆகும். இங்கேருந்து பிரிஞ்சு போக பாருங்கள். பாருங்க கைஸ், 2 மாறிடுச்சு. அந்த பழசு வந்து வெடிச்சிடுது, இன்னொன்று புதுசாக வருது கைஸ். அதுதான் கைஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஆக்டோபஸ் அதெல்லாம் காமிச்சிடும். அடுத்து டிஃபென்ஸில் வந்து ஷீல்டு ஷிப்புன்னு ஒன்று இருக்குது கைஸ். அது ஷீல்டு வைக்கிறது கைஸ். பாருங்கள், பிளானட்டை சுற்றி அப்படியே கவர் பண்ணோம்னா இந்த அட்டாக்கும் நடக்காது. பாருங்க கைஸ், அது டிஃபெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒன்று வச்சு காட்டுறேன். அந்த கைனட்டிக் ஆர்ட்டிலரி வச்சு அது மேலே அடிக்கிறேன். பாருங்கள், டிஃபெண்ட் பண்ணுது கைஸ். இதுதான் இதோட வேலையே. பாருங்கள் எவ்வளோ அட்டாக் நடந்தாலும் டிஃபெண்ட் பண்ணுது. இது எல்லோ ஆகுது இல்லை கைஸ், அப்புறம் ரெட் ஆகும் நினைக்கிறேன். எல்லோ, டார்க் எல்லோ, பாருங்க கைஸ், ரெட் ஆயிடுச்சு. அது அவ்வளோதான் போல கைஸ், அதை வெடித்து வச்சிடலாம். இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக கைஸ். அப்புறம் வந்து டிஃபென்சிவ் டர்ரெட்.
பாருங்க கைஸ் அந்த அது பேர் என்ன கைஸ் வார்டன் ஹியூமன் ப்ரோவை விட்டு அதுக்குள்ளே எவ்வளோ மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னு பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம அதுக்கு எல்லாத்தையும் எதிர்க்க டிஃபென்சிவ் டெரட் போட போகிறோம். டிஃபென்சிவ் டெரட் வந்து அதுங்களை எனிமீஸை சுட்டு தள்ளுங்க கைஸு. ஏர்த்தை எதை அட்டாக் பண்ணுதோ அதை சுட்டு தள்ளுங்க. அப்புறம் ஸ்பேஸ் மைன், அது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுப்போம். நிறையா மைனை போட்டு வச்சோம்னா மைன் போட்டு வச்சோன்னா அது வெடிக்கும் கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை ரீசெட் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் வந்து அந்த பிளானட் கில்லரை அப்புறம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல கைஸ், அதை இப்போ காமிக்கிறேன் கைஸ். அதை ஒரு ஓரமாக யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதாவது ஒரு கடலுக்கு நடுவில் வச்சிடலாம் கைஸ். இந்த கடல் நல்லது கைஸ். இந்த இடத்துல வைக்கிறோம் பாருங்கள் கைஸ். இப்போ இந்த பிளானட் கில்லரை வச்சிட்டோம்ல கைஸ், இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க கைஸ். பாருங்க, மொத்த சக்தி எடுத்து ஒரே அடியாக அடிச்சுட்டு பாருங்க உலகத்தையே பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிடுச்சு. உலகத்தையே கருக வச்சு தீப்பிடிக்க வச்சு வெடிக்க வச்சிருச்சு கைஸ். இதுதான் கைஸ், பிளானட் கில்லர் இருந்தால் ஒரு நிமிஷத்தில் பிளானட்டை ஸ்மாஷ் பண்ணிடலாம் கைஸ். இங்கே பாருங்க, எர்த் வெப்பன்ஸ் யூஸ் டு 1 டைம் டேக்கன் 45 செகண்ட்ஸ் தான் கைஸ். அப்போ பிளானட் கில்லர் வந்து எந்த அளவு பயங்கரமானதுன்னு நீங்களே பாருங்கள் கைஸ். அப்புறம் வந்து நான் இன்னொன்று பார்த்தேன் கைஸ், இந்த ட்ராப்பிஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது கைஸ். அதில் ட்ராப்பிஸ்ட் 1Dயில் இந்த ஹியூமன்ஸ் பாருங்கள், ஸோ போட்டு அறிவப்படுத்துகிறாங்க. அப்படி கிராஸ் வந்துச்சு. பாருங்க கைஸ், இந்த ட்ராப்பிஸ்ட் ஐடின்னு இந்த பிளானட் பேர் ஐபால் பிளானட்டு கைஸ். இங்கே மோஸ்ட்டு லேண்டு கொஞ்சமாக தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த சைடு இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. இதோட அந்த ஹியூமன்ஸ் இருக்கிற அளவு பாருங்க கைஸ். அந்த ஹியூமன் சிம்பிளை 402 மில்லியன் இங்கே வாழ்கிறாங்களாம். ஒரு 3 வந்து கிராஷ் பண்ணால் செத்து போகிறாங்களான்னு பார்க்கலாம் கைஸ். 2 மில்லியன் பேர் செத்துட்டாங்க. ஸோ நம்மளோட தங்கமான வைரமான பிளானட் கில்லரை போடுறோம். ஒரு நிமிஷத்தில் எல்லாம் செத்துருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் கைஸ், பார்த்துட்டே இருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு நிமிஷத்தில் 0 முடிஞ்சது கதை. ஏன்னா பாருங்கள், இந்த சைடு கருகி தீ பிடிக்க ஆரம்பிக்கும். முடிஞ்சுதா கைஸ், அடுத்து வெடிக்கும். நீங்கள் போன தடவை பார்த்துருப்பீங்க, டமால் டுமீன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது கைஸ். கைஸ் நம்மளுக்கு லெவல் 4 கிடச்சிருச்சு. அதாவது நான் அதை ஆல்ரெடி விளாண்டுருந்தேன் கைஸ். லெவல் 1 2 3 முடிச்சிட்டேன் கைஸ். இப்போ தான் லெவல் 3 முடித்தேன். இதோ இந்த பிளானட்டோட அடுத்து லெவல் 4 ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், பாய் கைஸ். மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் வந்து அடுத்து என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், அது 2 மட்டும் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் மறந்துட்டேன், லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.